Hi friends, welcome to our channel Deepa's Home. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லாயிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா நேற்று எடுத்திருந்தது தான். அமாவாசை அன்னைக்கு அம்மா வீட்டில் சாமி கும்பிடுவாங்க. அந்த அன்னைக்கு ஷூட் பண்ணது தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அமாவாசை என்னென்ன சமையல் செஞ்சுருந்தோம், ஃபுல் வெஜ் மெனு, அதுதான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். புரட்டாசி மாதம் வர அமாவாசை தான் மகாலய அமாவாசைன்னு சொல்லுவாங்க. வருஷத்தில் ஒரு நாள் வர இந்த அமாவாசையை கும்பிட்டோம் அப்படின்னாவே வருஷம் ஃபுல்லாக நம்ம அமாவாசை கும்பிட்றதுக்கு ஈக்குவலாக இருக்கும். சிலர் வந்துட்டு மாதம் வர அமாவாசை கும்பிடுவாங்க. நம்ம வீட்டில் அந்த பழக்கம்லாம் கிடையாது. அம்மா வீட்லேயுமே அந்த பழக்கம் கிடையாது. புரட்டாசி மாதம் வரக்கூடிய இந்த மகாலய அமாவாசை மட்டும் அம்மா வீட்டில் வந்துட்டு கும்பிடுவாங்க. அப்பாவோட அம்மா அப்பா ஆயா தாத்தா 2 பேருமே இல்லை. அதோட அம்மாவோட அப்பா தாத்தாவும் வந்து இறந்துட்டாங்க. அம்மா கூட பிறந்தவங்க அம்மா சித்தி ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ பசங்க இல்லாததுனால அம்மா வீட்டில் தான் தாத்தாக்கும் சேர்த்து சாமி கும்பிடுவோம். வருஷம் எங்கள் அம்மா வீட்டில் கரூரில் தான் வந்து சாமி கும்பிடுவாங்க. சித்தப்பா சித்தியுமே வந்துடுவாங்க. சித்தப்பானா அப்பாவோட தம்பி, இங்கே ஈரோடில் பள்ளிப்பாளையத்தில் இருக்காங்க, நம்ம வீட்டுக்கு பக்கம்தான். அவங்களும் வந்துட்டு இங்கே வந்து தான் சாமி கும்பிடுவாங்க. காலையில் நேரமாக பார்த்திங்கன்னா திருச்சி போய் அம்மா மண்டபம்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போய் திதி கொடுத்துட்டு வருவாங்க அப்பாவும் சித்தப்பாவும். இந்த வருஷம் கரூர் பக்கத்துலேயே நெரூர்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போய் திதி கொடுத்துட்டு வந்தாங்க. 6 மணி 6:30க்கெலாம் வீட்டுக்கே வந்துடுவாங்க. காலையில் 4 பேருமே சாப்பிட மாட்டாங்க. அப்பா அம்மா சித்தி சித்தப்பா 4 பேருமே சாப்பிட மாட்டாங்க. ஃபாஸ்டிங் இருந்து சமைச்சு மதியம் சாமிக்கு படைச்சிட்டு தான் சாப்பிடுவாங்க. இந்த வருஷம் காந்தி ஜெயந்தி அந்த அன்னைக்கு வந்திருந்ததுனால ஸ்கூல் லீவுங்கிறதுனால நாங்கள் எல்லாருமே நாளே அங்கே போயிட்டோம். காலையிலேருந்தே சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 5 பொரியல் வந்து செய்வாங்க. அதோட சாம்பார் ரசம் இது எல்லாமே. அம்மாலாம் எப்போவுமே அருகாமனையில் உட்காந்து அரியறது தான் வழக்கம். எனக்கெல்லாம் சுத்தமாக அருகாமனையில் அரியறதுக்கே வராது. அரிஞ்சேன் அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும் அரிஞ்சு முடிக்கிறதுக்கே. அது அந்த நைஸாலாம் வரவே வராது. இப்போ எல்லாம் அந்த கத்தியும் கட்டரும் வந்திருக்கனால நம்ம அப்படியே டைனிங் டேபிள்லேயே உட்காந்துட்டு அப்படியே அரிஞ்சு பழகியாச்சு. நீங்கள் யாரெல்லாம் இன்னுமே வந்துட்டு அருகாமனை யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் இது மாதிரி ஏதாச்சும் பெருசாக வேலை இருந்தாவே போதும், நிறைய நம்ம வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே கட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா. காலையில் வேலை ஸ்டார்ட் பண்ணாங்க. அம்மா வந்துட்டு உட்காந்து எல்லாமே அரிஞ்சு கொடுத்துட்டாங்க. சித்தி வந்துட்டு நின்றுட்டு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுருவாங்க. நம்ம வீட்டுக்கு வந்தாலுமே சரி, சித்தி வந்துட்டு கிச்சனில் எல்லா வேலையும் செஞ்சுருவாங்க. அம்மா வீட்டுக்கு போனாலும் அப்படி தான், சித்தி தான் எல்லா வேலையுமே செஞ்சு கொடுப்பாங்க. குக்கரில் பருப்பு மட்டும் வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பொரியல் எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு பொரியல் வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா லாஸ்ட்டாக சாப்பாடு வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டே வந்துட்டு அவரைக்காய் பொரியல் செஞ்சாச்சு. அவரைக்காய் பொரியல்னால் எங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். சம்யுக்தா மெயினாக அவரைக்காய் பொரியல் சாப்பிடுவா. அப்புறம் உருளைக்கிழங்கு சாப்பிடுவா, கேரட் பீன்ஸ் சாப்பிடுவா. இது மாதிரி மற்ற காய்களெல்லாம் சாப்பிட மாட்டா. நானுமே பார்த்திங்கன்னா இந்த இனிப்பு காயின்னு சொல்லுவோம் இல்லையா, பரங்கிக்காய், இந்த காய் வந்து சாப்பிட மாட்டேன். சும்மா இலையில வைக்கிறோம் சாப்பிடணுங்கிறதுக்காக ஒரே ஒரு வாய் மட்டும் சாப்பிடுவேன். பெருசாக விரும்பியெல்லாம் இந்த காய் பிடிக்காது, சாப்பிட்றது கிடையாது. இந்த காய்க்கு பச்சை மிளகா ஆட் பண்ணல, மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணியிருந்துச்சு. இதுக்கெல்லாம் ஜாஸ்தி தண்ணி விடவே வேண்டியதில்லை. அதுலேயே பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா வரும். பார்க்குறதுக்கு தான் இவ்வளோ காய் இருக்க மாதிரி இருக்கும். செஞ்சு முடிக்கும்போது பார்த்தா நல்லா வதங்கி கொஞ்சமாக தான் இருக்கும். எல்லா காய்க்குமே பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் ஆட் பண்ணணும். சிலர் இப்போ எல்லாம் தேங்காவை அப்படியே கரண்டி அது மிக்சியில் வந்துட்டு நைஸாக அடிச்சுக்கிறாங்க. என்ன தான் அப்படி பண்ணினாலுமே நம்ம கையில் துருகிற டேஸ்ட் வந்துட்டு அதில் வரவே வராது. நெக்ஸ்ட்டு கொத்தவரங்காய் பொரியல். கொத்தவரங்காய் வந்துட்டு ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லா நாளுமே கிடைக்காது, அந்தந்த சீசனுக்கு மட்டும்தான் இந்த காய் கிடைக்கும். அமாவாசை அப்படின்னாவே சாம்பார் தான். அதுவும் காய் பார்த்திங்கன்னா நீர் பூசணிக்காய் காய் தான் வந்துட்டு அமாவாசை சாம்பாருக்கு எப்போவுமே யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள்லாம் சின்னதாக இருக்கும்போது அம்மாயி வீட்டில் வந்துட்டு அமாவாசை பிடிப்பாங்க. ஸோ எப்போ அமாவாசைனாலுமே பார்த்திங்கன்னா இந்த நீர் பூசணிக்காய் காய் போட்டு தான் அம்மாயி வந்துட்டு சாம்பார் வைப்பாங்க. அந்த அன்னைக்கு வைக்கிற சாம்பாருக்கு டேஸ்ட்டுக்கு அளவே கிடையாது. நீங்கள் யாரெல்லாம் இதை ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள்.
அம்மாயி தாத்தா ஞாபகம்லாம் வந்துச்சு அப்படின்னா காலையில் இல்லை சாயங்காலம்லாம் டீ காஃபி குடிப்போம் இல்லையா, அப்போல்லாம் கண்டிப்பாக வரிக்கி இருக்கும். நீளமாக இருக்கும், இல்லைன்னா ரவுண்டாக ஒரு பெரிய வரிக்கி மாதிரி இருக்கும். இதெல்லாம் சாப்பிட்ருக்கீங்களா சொல்லுங்கள். நான்லாம் வரிக்கி இல்லாமல் டீ காஃபி குடித்ததே கிடையாது. ஆனால் இப்போ பசங்கள்லாம் இதை ரொம்பவே மிஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜைலாம் வந்து முடித்தோடனே பொரி இருக்கும் இல்லையா, அந்த பொரியுமே பார்த்திங்கன்னா காஃபியில் போட்டு சாப்பிடுவோம். இப்போலாம் அப்படி சாப்பிட்றதே கிடையாது எந்த பசங்களும். நம்மளுமே அதை விட்டாச்சு. பொரி இருந்தாலுமே அதை வந்து தொடுறதே கிடையாது. அதெல்லாம் அந்தந்த வயசில் சாப்பிட்டதோட சரி. நெக்ஸ்ட்டு வாழைக்காய் பொரியல். வாழைக்காய் வந்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணியில் வந்து வேக வச்சு எடுத்துகிட்டு, வேக வைக்கும் போதே உப்பை ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு புடலங்காய் பொரியல். புடலங்காய் பொரியல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லாஸ்ட்டாக தேங்காய் பூ கொஞ்சம் நிறையா ஆட் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரசத்துக்கும் கரைச்சி வச்சாச்சு. உப்பு பருப்புக்கு தனியாக பருப்புமே கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்துச்சு. அப்புறம் வடைக்கு பார்த்திங்கன்னா மெதுவடை தான் சுட போகிறாங்க. சின்ன வெங்காயம் நல்லா பொடிப்பொடியாக அரிஞ்சு வச்சுருக்காங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே அரிஞ்சு வச்சாச்சு. உளுந்து ஊற வச்சு அதை வந்து கரெக்டாக சுடுற டைமுக்கு தான் ஆட்டி எடுக்கணும். இல்லை அப்படின்னா தண்ணி விட்டுரும். நல்லா பொதுன்னு ஆட்டி எடுத்தாச்சு. பாயாசம், பாசிப்பருப்பு பாயாசம் தான். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சமைக்கிற வரைக்கும் நம்மளுக்கெல்லாம் என்ன வேலை சொல்லுங்கள். சும்மா ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு பேசி விளையாண்டுட்டு இருக்கிற வேலை தான். அதுவும் திஷாந்துக்கு பசங்க இருந்துட்டாங்கன்னா போதும், கேட்கவே வேண்டாம், செமையாக ஆடிட்டுருப்பான். 1:30 மணிக்கு சாமி கும்பிட்லான்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஒன்று ஒன்றா எடுத்து கொண்டு வந்து ஹாலில் தான் வச்சுருந்தோம். ஹாலில் தான் பார்த்திங்கன்னா படையல் போட்டு சாமி கும்பிடுவோம். எல்லாம் சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க. எல்லாமே கொண்டு வந்து ஹாலில் வச்சாச்சு. என்னென்ன செஞ்சுருக்காங்கன்னு வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். கொத்தவரங்காய் பொரியல், அப்புறம் அவரைக்காய் பொரியல், அப்புறம் வாழைக்காய் பொரியல், அப்புறம் இனிப்புக்காய் பரங்கிக்காய் பொரியல், அப்புறம் உப்பு பருப்பு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கு, புடலங்காய் பொரியல், அப்புறம் நீர் பூசணிக்காய் போட்டு சாம்பார், ரசம் எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இலையில போட்டு பரிமாறிட்டு சாமி கும்பிட வேண்டியது தான். இவன் என்னோடய தம்பி, சித்தப்பா பையன். சித்தப்பாவுக்கு 2 பசங்க, அப்பாவுக்கு நான் அண்ணா 1, நான் 1. ஸோ 2 வீட்டுக்கும் நான் ஒரே பொண்ணு தான். அதனால் ரொம்ப செல்லம். அது சித்தப்பாக்குனா என்னை ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே தம்பிங்க கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பானுங்க. உங்களை மட்டும் திட்ட மாட்டாங்க, எங்களெல்லாம் மட்டும் திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். ஸோ இலைக்கு பரிமாறுறதுக்கும் அப்படி தான், நீங்கள் தான் பரிமாறணும்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தானுங்க. நீயும் வந்து வெயிடான்னு சொல்லவும் சும்மா உப்பு மட்டும் வச்சுட்டு போய் நின்றுக்கிட்டான். இந்த சாமி கும்பிடும்போது இந்த பரிமாறுற வேலையெல்லாம் கொஞ்சம் பயந்து அது பார்த்து செய்யணும். ஏதாச்சும் விட்டுட்டோமா, எல்லாமே செஞ்சு ரெடியாக வச்சுருப்போம். ஆனால் பரிமாறுறப்ப ஏதாச்சும் ஒன்று மறந்துட்டோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ கரெக்டாக பார்த்து எல்லா இலைக்கும் எல்லாமே வந்திருக்கான்ட்டு செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு உப்பு வச்சுட்டு ஸ்வீட் வச்சுது, அதுக்கப்புறமா செஞ்சு வச்சுருந்த காய் எல்லாமே வச்சாச்சு. எங்கள் வீட்டில் அமாவாசைக்கு நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம். ஒருத்தவங்க வீட்டில் ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா. உங்கள் வீட்டில் நீங்களே எப்படி ஃபாலோ பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். சிலர் வந்துட்டு மாதம் அமாவாசையுமே கும்பிடுவாங்க. நம்ம வீட்டில் அந்த பழக்கம் இல்லை. வருஷம் ஒரு தடவை மட்டும் ஆயா தாத்தாக்காக இது மாதிரி படைச்சி சாமி கும்பிடுவோம். காயெல்லாம் வச்சதுக்கப்புறமா சாப்பாடு பரிமாறிட்டு உப்பு பருப்பு தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த உப்பு பருப்பு கொஞ்சமாக வைக்கணும். அதோட கொஞ்சமாக நெய்யும் ஆட் பண்ணணும். சாம்பார் கொஞ்சம், ரசம் கொஞ்சம், அதோட தயிர் கொஞ்சம், நம்ம என்னென்ன சமைச்சிருக்கோமோ எல்லாமே ஒரு கரண்டி அதில் வந்து ஆட் பண்ணணும். பாயாசம் வச்சுருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மெதுவடை, அப்பளம், இது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. சாமி கும்பிட்றது எப்போதும் போல தான். தேங்காய் உடைச்சி நீர் விளவி சாம்பிராணி காமிச்சு சாமி கும்பிட்றது தான். சாம்பிராணி போடுறதுக்கு அம்மா இங்கேயுமே பார்த்திங்கன்னா தொட்டாங்குச்சி தான் அடுப்பில் வச்சு சாம்பிராணி வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க.
சாமி கும்பிடும்போது தேங்காய் வந்துட்டு நம்ம சாம்பிராணியில் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா தேங்காய் உடைப்பாங்க. யாரெல்லாம் தேங்காய் உடைக்கும்போது நல்லா வேண்டிகிட்டு இருப்பீங்கன்னு சொல்லுங்கள். நான்லாம் அப்படி தான், இங்கே வீட்டில் உடைச்சாலும் சரி, கோயிலில் போய் தேங்காய் உடைக்கிறோம் இல்லையா, அப்போவுமே வந்துட்டு சாமி தேங்காய் நல்லபடியாக உடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வேண்டுதல் எப்போவுமே இருக்கும். தேங்காய் சூப்பராக உடஞ்சிருச்சு, நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. நீர் விளவுறது வீட்டில் இருக்க எல்லாருமே விளவலாம். சாமி கும்பிட்றதுக்குமே அம்மா பக்கத்தில் இருக்கவங்களெல்லாம் கூப்பிட்ருந்தாங்க, எல்லாருமே வந்திருந்தாங்க. ஃபஸ்ட்டு அப்பா வந்துட்டு நீர் விளவிட்டு சாம்பிராணி காமிச்சாங்க. அதுக்கப்புறமா ஒருத்தவங்களா எல்லாருமே வந்துட்டு நீர் விளவி சாம்பிராணி காமிச்சிட்டு லாஸ்ட்டாக சூடம் பற்றி சாமியும் கும்பிட்டு முடித்தாச்சு. சாமி கும்பிட்டதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் சூடு அணையிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்போம். எல்லாருமே வெளியில் போய் நின்றுட்டுருப்போம். அதுக்கப்புறம் காக்காய்க்கு கொண்டு போய் மாடியில் கொண்டு போய் சாப்பாடு வச்சுட்டு தண்ணி தெளிச்சிட்டு காக்கான்னு கூப்பிடணும். நீங்களும் எல்லோரும் அப்படி தான் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம சாப்பிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தீபாஸ் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.